காஞ்சிபுரம் ஸ்ரீ லட்சுமி ஐகிரீவர் சன்னதியில் மாணவ மாணவிகள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற சிறப்பு லட்சார்ச்சனை நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் பரகால மடத்தில் 36வது மடாதிபதி ஸ்ரீமத் பரகால சுவாமி அனுகிரகத்துடன் உலக மக்கள் நன்மை கருதியும் மாணவ மாணவிகள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் கல்வி கடவுளான ஸ்ரீ லட்சுமி ஐகிரீவரை பிரார்த்தித்து சிறப்பு சங்கல்பம் செய்து ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. ஸ்ரீமடத்தின் நிர்வாகி வழக்கறிஞர் டி.சி. சவுந்தரராஜன் தலைமையில் சிறப்பு சங்கல்பம் செய்யப்பட்டு லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு தீர்த்த பிரசாதங்களும் அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து எழுது பொருட்களும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் தங்களுடைய பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு சங்கல்பம் செய்தும் லட்சார்ச்சனை செய்தும் வழிபாடு செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்தனர். விழா ஏற்பாடுகளை பரகால மடத்தின் நிர்வாகி வழக்கறிஞர் டி.சி. சவுந்தரராஜன் சிறப்பாக செய்திருந்தார். वासुदेवाय नमः ओ वैकुंठनायकाय नमः यदासुदेव प्रकाशन जगन्मोचन मूर्तिने नमः तुमुक्ति प्रकाशकाय नमः बहुमूर्ति प्रकाशकाय नमः ओम शिवाय नमः ओम सर्वसंसारिणे नमः ओम रुद्राय नमः ओम शांताय नमः ओम विनायकाय नमः ओम अजाय नमः ओम नित्याय नमः ओम धर्माय नमः ओम ज्ञानाय नमः ओम स्वामिने नमः ओम स्वाय नमः ओम सत्पुरुषे नमः ओम सत्ताय नमः ओम समयं वैद्याय नमः ओम सुराय नमः प्रवाय नमः वासवाय सुरक्षाय नमः ओम नये नमः वासुदेवाय सुदे नमः ओम वसवे नमः ओम जय नमः मध्य नमः यादिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्येः शुद्ध विज्ञानघनस्वरूपं ज्ञानविश्राणभक्तदीक्षं यादिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्येः
பரகால மடத்தின் கிளை மடமான சித்தூப்பூர் பரகால மடத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு பிரதி வருஷம் சுவாமியினுடைய நியமனத்தின் பேரில் லக்ஷார்ச்சனை செய்ய வேண்டும், பக்தர்களுக்கும் நன்மை பயக்க வேண்டும், மாணவ மணிகள் நன்கு படிக்க வேண்டும், தொழில் அபிவிருத்தி வேண்டும் என்கிற பிரார்த்தனையுடன் இந்த லக்ஷார்ச்சனை நடத்தப்பட்டு பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். லக்ஷார்ச்சனையில் கலந்து கொண்டு மாணவ மணிகள் அவர் பெற்றோருடன் வந்து அவருடைய நட்சத்திரம் அனைவற்றும் சொல்லி சங்கல்பம் செய்து கொண்டு பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள்.